Hi guys. ரீசெண்டாக வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெக்கமெண்டேஷன் படி எலெக்ஷன் ரூல் 1961 அண்ட் கான்டக்ட் ஆஃப் எலெக்ஷன்ஸ் இன் இந்தியா அப்படிங்கிற வந்து ஒரு ரூலில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது எந்த ரூல் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ரூல் 93 சப் கிளாஸ் 2A அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசெண்ட் அமெண்ட்மெண்ட் படி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீப்புளுக்கு வந்துட்டு ஒரு ப்ரிவென்டிவ் அந்த வந்து பார்த்தீங்கன்னா போர்ன் ஆக்டிவிட்டீஸை வந்து சஜஷன் பண்ணுது அந்த அமெண்ட்மெண்ட்டு. என்ன ஆக்டிவிட்டி என்ன ஒரு ஈவெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து சிசிடிவி கேமரா அண்ட் வெப்காஸ்டிங் ஃபுட்டேஜஸ் அண்ட் வீடியோ ரெக்கார்டிங் உடைய கேண்டிடேட் உடைய வந்துட்டு ஒரு ரெக்கரன்ஸை வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாட்ட வந்து யாராவது டவுட் அரைஸ் பண்ணி டேரெக்டாக அப்ளை பண்ணி நம்ம அதுக்கான ஈவெண்ட்டை எவிடன்ஸை வந்து ரெக்கவரி பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து முன்பு இருந்ததை இந்த அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பேர்ன் பண்ணுது. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த அமெண்ட்மெண்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காவது இந்த ஈவெண்ட் ரெக்குவயர்மெண்ட் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட நம்ம வந்துட்டு அப்ளை பண்ண முடியாது. அதை வந்து ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு அகெயின்ஸ்டாக அது மூலிமா தான் வந்து நமக்கான ரெக்குவயர்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும்.